Disclaimer: this channel is intended for a general audience and is not made for kids. இந்த சத்தம் இந்த நேரம் கோயிலின் மொழியா, இந்த சத்தம் இந்த நேரம் கதிரின் ஒலியா, கிளிகள் முத்தம் தருதா. இப்ப வந்துருவாங்க. எத்தனை வருஷம் காத்திருந்திருக்கேன். இன்னைக்கு அவங்க நான் பார்க்க போறேன், அவங்க கூட வாழ போறேன். இத்தனை வருஷம் காத்திருக்கிறதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில என் உசுரை நான் பார்க்க போறேன். நிரந்தரமா விடுதலை ஆகி வராங்க. என் புருஷன், என் உசுரை வருது. என்ன ரயில் நின்று ரொம்ப நேரம் ஆகுது. Hey. Hey. காத்திருந்தியாடி? ரொம்ப காக்க வச்சுட்டேன்ல. ரொம்ப நாள் காக்க வச்சுட்டேன்ல. எந்த நம்பிக்கையிலடி இப்படி காத்துக்கிட்டு இருந்தா? ஒருவேளை நான் வராம போயிருந்தேன். அப்படி சொல்லாதீங்க. போதும். இத்தனை நாள் எத்தனை பேரிடம் சுத்தி இருந்தாலும் உங்க நினைப்பு மட்டும் எனக்கு வந்துகிட்டே இருந்தது. இத்தனை பேர் சுத்தி இருந்தாலும் இந்த மனசு தேடினது உங்களதான். ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேல. காதலுங்கிற பேர்ல ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேல. அப்பெல்லாம் பேசாதீங்க. காதலுங்கிற பேர்ல நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன்டி. இல்ல, சந்தோஷமான நினைவுகளை கொடுத்துட்டு தான் போனீங்க. நீங்க கொடுத்த அந்த சந்தோஷமான நினைவு தான் என்னை இவ்வளவு நாள் சந்தோஷமா வாழ வச்சது. நீங்க அப்பெல்லாம் சொல்லாதீங்க. சத்தியமா உங்களை என் வாழ்க்கையில பார்க்காம அந்த அழகான நினைவு, உங்க கூட நான் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, இதெல்லாம் நீங்க எனக்கு கொடுக்கலன்னா நான் இவ்வளவு நாள் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். வாழணுங்கிற ஆசையும் காத்திருக்கிறதுல ஒரு சுகமும் கொடுத்தது இந்த காதல் தான். நீங்க ஏன் அப்படி நினைக்கீங்க? இந்த தோல்ல சாயதுக்கு தான் இத்தனை நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த தோல் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டு அந்த தெய்வம் கண் திறந்திருக்கு என் மேல. இனி நான் உங்க கூட சந்தோஷமா வாழ்வேன். இனி நான் சந்தோஷமா இருப்பேன். உங்க கையை பிடிச்சு நடப்பேன், உங்ககிட்ட விளையாடுவேன், உங்க மாடியில உட்காருவேன். எனக்குன்னு ஒரு உசுறு வந்திருக்கு. இந்த உலகத்துல எனக்கு பிடிச்ச உசுறு எனக்கு திரும்ப கிடைச்சிட்டு. சத்தியமா இங்க உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சத்தியமா இங்க உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். இங்க உன் கூட வாழ்ற அந்த பாக்கி எனக்கு கிடைக்காமலே போயிருமான்னு ரொம்ப பயந்துட்டேன்டி. ஒவ்வொரு நொடியும் உன்னை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்தேன்டி. ஒரு நாளில ஒரு நாள் எனக்கு விடுதலை கிடைச்சிடாதா? என் அன்பு பொண்டாட்டி கூட நான் என் வாழ்க்கைய வாழ்ந்துட மாட்டேன். நானு தவா இருந்தேன். சரி, போனதெல்லாம் போகட்டும். பாரு, போனோம்னா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இனி நான் அழமாட்டேன். நான் அதை என் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ போறேன்னு. உண்மையிலே உன் பக்தியும் உன் காதலும் உன் தூய்மையான அன்புதான் என்னை வெளியில கொண்டு வந்தது. நான் குற்றமற்றவன் என்னை நிரூபிச்சது. உன் காதல் புனிதமானது. நீ வீரமான பெண்ணு. வாயடிக்கிறதுலையோ சண்டை போடுறதோ ஒரு வீரமான பெண் இல்ல. உண்மையான காதலுக்காகவோ அவ கொண்ட நேசத்துக்காகவும் காத்திருந்தா பாரு, அவதான் வீரமான பெண்ணு. என் மனைவி வீரமான பெண்ணு. உன் காதல் தான் என்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தது. போனோன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்தான், குழந்தை குட்டியா பெற்று கொடுத்தான். பாரு, இனி ஒரு நொடி கூட உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. எப்போ ஒண்ணு முழுசா முழுசா பாப்போன்னு வந்தேன். பிரிஞ்சு இருந்திருக்கல, பார்க்கவே இல்லை பாரு. என்ன முழுசா நம்பி உன்னை கொடுத்து வளர்த்துட்டு இப்ப மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன். எடுத்துக்கதான் போறேன். காலத்துக்கும் காலம் முழுக்க எடுத்துக்கிடுவேன். இந்த உடலும் இந்த உள்ளமும் உங்களுக்கு மட்டும்தான். எடுத்துக்கோங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த உடலும் இந்த உள்ளமும் உனக்கு மட்டும்தான். நீ ஏன் எடுத்துக்கதான் போறேன். காலத்துக்கும் எடுத்துக்கிட்டு உங்களே மாதிரி பெத்து கொடுப்பேன். நிஜமா? இனி ஒரு நொடி கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். வழக்காப்பு நடந்துகிட்டு இருக்கு. வாங்க போய் புருஷமா நட்டியாவே போவோம். கிங்ஸ்கிட்ட சொன்னேன்,
ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு போகும்போதே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு மாலையும் கழுத்துமாவே போலாம். சரிங்க. இனி ஊருக்குள்ள உன்னை கூட்டிட்டு போனா என் பொண்டாட்டியா தான் நான் கூட்டிட்டு போவேன். இந்த ராபிசன் பொண்டாட்டியா. என் காத்திருப்பதுக்கு கிடைச்ச மகிழ்ச்சி, என் காத்திருப்பதற்கு கிடைச்ச பரிசு. எப்போக்கி சொன்னீங்க. ஏன்டி என் மேல இவ்வளவு காதலு? நீங்க கொடுத்ததை நான் திருப்பி கொடுத்தேன், அவ்வளவுதான். நான் பெருசா எதுவுமே உனக்கு கொடுக்கலையே. விலை மதிப்பு இல்லாத இந்த மனசையே கொடுத்துட்டு போனீங்களே. ஐ லவ் யூ டி. ஐயோ விடுங்க. முடியாதுடி, இன்னைக்கு எல்லாம் முடிச்சு தான் போவேன். ஆமாமா. கல்யாணம் கொஞ்சம் அதுதான். எத்தனை நாள்? ஓ ஆமா, எத்தனை நாள் நினைச்சிட்டு என்ன தெரியுமா? தாலி கட்டுறோம், குடும்பம் நடத்துறோம், அதுக்கப்புறம் தான் வளகாப்புக்கு போறோம். உங்களா? அப்புறம் நமக்கு என்னைக்கு வளகாப்பு நடக்கிறது? போதும் போதும், இத்தனை நாள் காத்திருந்ததெல்லாம் இனி ஒரு நிமிஷம் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எவ்வளவு அழகான பொண்டாட்டி எவனாவது மிஸ் பண்ணுவானா? நான் மட்டும் எப்படி மிஸ் பண்ணுவேன்? இனி இந்த ஆவோலாம் அங்கதான், இங்க வேண்டாம். வா வேண்டாம் சொன்னா கேளுங்க. ஏடி, இனிலாம் ஒரு நாளை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்துலாம் கல்யாணத்தை பண்ணிட்டு நடக்க முடியாது. சேட்டை பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுதான் நேரங்காரி குடும்பமே அங்கதான் நிக்குது. போய் காலில் விழுந்ததும் இன்னைக்கே நமக்குள்ள கொண்டுருவேன். அப்படி ஒண்ணும் அவசரம் இல்ல. நீங்களும் இப்போதைக்கு உங்க வீட்டுல கடை கொட்டிட்டா நானும் அப்படித்தான். நம்ம ரெண்டு பேரும் அப்படி ஒண்ணும் அவசரம்லாம் இல்ல. வேண்டாத வேலைதான் பாத்தீங்களோ. இவகிட்ட பேச்சு வார்த்தை வைக்க கூடாது. இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுதுன்னா முறுக்கேறி வந்திருக்கேன்னு அர்த்தம். அதுக்கெல்லாம் நான் பள்ளியாடாக முடியாது. ஈவரக்கம் இல்ல இல்ல, இதுக்கெல்லாம் ஈவரக்கம்லாம் பார்க்க முடியாது. இது இதுவும் ஒரு தாகம் தாண்டி. இது தேகல்ல, கொழுப்பு. சரி ஏதோ ஒண்ணு வாயண்டி, ஆசைப்படுறல. கொண்டுருவேன். ஏட்டி, உன்ன மாதிரி காதலிக்க பிள்ளைலாம் பாருட்டி. என்னம்மா காதலன் கொஞ்ச மாட்டானா, தூக்க மாட்டானா, கொடுக்க மாட்டானான்னு இருக்கும். நீ என்ன பக்கத்துல வர மாட்டேங்க. ஏட்டி, உனக்கு இதெல்லாம் பண்ண ஆசை இருக்காது? இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம், என் புருஷன் ஆனதுக்கு அப்புறம். அப்ப பாருங்க நான் எப்படிலாம் விளையாடுவேனே. நீங்களே போதும் போதும் அளவுக்கு நான் விளையாடுவேன். ஆனா இப்பெல்லாம் 10 அடி தள்ளி தான் நிக்கணும். ஒண்ணு இல்லாட்டி ஒரே ஒரு கூட்டத்துல நான் கிளம்பியது. நீ காதலிக்க எங்க அண்ணன் கிட்ட எல்லாம் நீதான் என் பொண்டாட்டி வரப்போறேன்னு சொல்லிட்டேன், உங்க அப்பா கிட்டே சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்னட்டி வேணும்? சொல்லிட்டா அப்ப உரிமை கிடைச்சிருமா? இஷ்டத்துக்கு என்ன பண்ணலாமா? காதலிச்சிட்டோம், வீட்டுக்கு தெரிஞ்சிட்டு வீட்டுல எல்லாரும் சமைச்சிட்டாங்கக்காக தாலின்னு ஒண்ணு ஏறதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிடுவீங்க. சும்மா சின்ன சின்ன விளையாட்டு. அப்படி சின்ன சின்ன விளையாட்டுறதுக்கு எதுக்கு தாலின்னு ஒண்ணு இருக்குது? எதுக்குன்னு சபைன்னு கூடி எல்லாரும் கல்யாணம்னு ஒண்ணு செலவு பண்ணி எதுக்கு நடத்தணும்? இந்த சின்ன விளையாட்டு கூட அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான். என்கிட்ட இதெல்லாம் வேண்டாம், மொட்டையை நறுக்கிட்டு விட்டுருவேன். இவன் நறுக்கனால நறுக்குவா. ஏட்டி, இங்க பாரு, கொஞ்சம் ஊர் உலகத்தையும் பாருட்டி. ஒருத்த அசிங்கத்தை எல்லாம் தின்றாளோ? எனக்கு அந்த அசிங்கம் வேண்டாம். நான் இதுக்கு ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். அட்ரஸ் அக்கா பொண்ணுன்னா இப்படி இருக்கணும். ஏலே காலை தொட்டு கும்பிடல. ஐயோ, எங்க அம்மா கிட்ட அசிங்கப்பட்டுட்டேன்னா எவன் சும்மா நம்ம கூட்டிட்டு வந்தேன். நீ கூட்டிட்டு வரும்போதே எனக்கு தெரியும். அது இவகிட்ட உன் பாச்சா பழிக்காதுன்னு எனக்கு தெரியும். கேட்டுச்சா? இல்ல சும்மா பேசிட்டு இருக்கலானே. நறுக்குன்னு கேட்டா பத்தி அப்ப தாலின்னு ஒண்ணு எதுக்கு? இத்தனை பேர் சபையை கூட்டி வச்சு கல்யாணம்னு ஒண்ணு எதுக்குன்னு? அந்த தொட்டு விளையாடுறதா இருந்தா கூட அதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தொட்டு விளையாடணும். இவத்தான் பொம்பளை. இப்படி இருந்தாதான் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு மரியாதை வரும். கல்யாணத்துக்கு முன்னாடி இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு மரியாதை வரும். நம்ம காதலிக்கணும்னு தெரிஞ்சும் நம்ம கிட்ட இவ்வளவு கட்டுப்பாடோட இருந்தாலேன்னு உனக்கு இவ மேல ஒரு மரியாதை வரும். உண்மைதான், அது என்னமோ 100% உண்மைதான். யாருமே இல்லாத இடத்துக்கு தனிமையான ஒரு இடத்துல வந்து கூட நீ அவட கெஞ்சி கூட உன் பக்கத்துல வரல. பக்கத்துல வந்தா நறுக்கிடுவேன்னுட்டா. இதை தாண்டா பொண்ணு, இதுதான் உண்மையான பொண்ணு. தப்புதாமா, நான் ஏதோ உரிமை இருக்குன்னு நினைச்சிட்டேன். காதலிச்சுட்டா அவ காதலை ஏத்துக்கிட்டா உரிமை வந்துருமா? இங்க பாரு மகிமா, சாரிடா, நான் இங்க வந்திருக்க கூடாதுதான். அவன் மேல உள்ள நம்பிக்கையில வந்த, தப்பு இல்ல. ஆனா நீ கரெக்டா இருந்த. பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும். பொண்ணுங்களுக்கெல்லாம் நீ தான் உதாரணம். இப்படியே இரு, மகாலட்சுமி தான். நல்ல பிள்ளை. சரி வா, நம்ம இந்த ஊர்ல சாப்பிடுறதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடணும். வா. சரிங்க. ஏலே, இவளுக்கு நீ ஒரு கோயிலை கட்டல. என் மனசுல கட்டிட்டேமா. போதும், இதுதான் மதிப்பு மரியாதை. இப்போ அவன் இழுத்து இழுப்புக்கு நீ சம்மதிச்சுதான்னு வச்சுக்க, உன் மேல ஒரு துளி கூட அவனுக்கு மரியாதை இருந்திருக்காது. இப்ப அனுப்பிப்பானுங்க, பின்னாடி சொல்லி காட்டுவானுங்க. நான் பயிலுக. இனி அவன் காலத்துக்கு ஒன்னு சொல்லி காட்டுறதுக்கு அவன்கிட்ட எதுவும் இல்ல பத்தியா? அது பொம்பளை உன் கையில தான் இருந்துச்சு. ஒரு பொம்பளை மதிப்பு பொம்பளை கையில தான் இருக்கு. நீ வளைஞ்சு கொடுக்காம அவனால எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, ஊசி இடம் கொடுக்காம நூல் உள்ள நுழையாதுன்னு. எந்த தவசித்தனும் பொண்ணதான் பாதிக்கும். இப்ப உன்னை எதுவும் பாதிக்காது பத்தியா? உண்மைதான். உன்னம்மா அதுதான் பொண்ணு இருக்கணும். நீ வாத்தங்க மகாலட்சுமி.
அத்தை உனக்கு கோயில் கட்டுறேன் வா. எலே, என் வீட்டு மகாலட்சுமியை கூட்டிட்டு போறேன். வீட்டுல வேலை சொல்லி இருக்கு, போய் பாரு போ. உங்க ரெண்டுத்துக்கும் நான் கோயில் கட்டுறேன். நல்ல அம்மா, நல்ல மனைவி. நிஜமா நான் கெட்டுவேம்மா. ஏ கவிதா, ஏ வடிவு மருமவளே, ஏ லட்சுமி, ஏ பந்தி ஆரம்பிச்சாச்சு, வா சாப்பிட வாங்க. புரியல, ஏ நேரத்துக்கு சாப்பிட வரலாம்ல. ஏ கவிதா, நம்ம மாமியார்லாம் சாப்பிட வந்துட்டாவல, நீ வரலாம்ல நேரத்துக்கு. நான் பந்தி ஆரம்பிச்சாச்சு வா. ஏ வலையில பாட்டு முடிச்சிட்டாவல, அதான் அப்பமே பாட்டு முடிச்சால, நான் அப்பமே வர சொன்னோம்ல. ஏ வீட்ல வந்து வேலை கடந்துச்சு, பாத்துட்டு கடந்தேன், அதுக்கு நேரம் ஆயி போச்சுடி. ஏ பந்தி வச்சுட்டாவல. ஆமா ஆமா, மொத பந்தி முடிஞ்சிட்டு போ, சீக்கிரம் போய் சாடு போ. ஏ பிள்ளைலாம் வந்திருக்காவ, எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காவ, இப்போ வந்துருவாவ. வந்து நான் கூட்டிட்டு வரேன். காலமுறை சாப்பிடுங்க. சாம்பார் ரசம்லாம் கடக்கும் போது சாப்பிட்டதுனா நல்லது. கறி எல்லாம் தீந்துடக்கூடாது. ஆட்டுக்கறி சோற போட்டிருக்கோம், நீங்க சாப்பிடாம இருக்கீங்களா? ஆமாக்கா, நான் இப்ப வரேன், இப்ப வந்துருதான். சீக்கிரம் சீக்கிரம் போங்க. ஏ லட்சுமி, ஏ பந்தி ஆரம்பிச்சாச்சு, வாங்க சாப்பிடுறதுக்கு. ஏ லட்சுமி, நான் சாப்பிட போறேன், வாரியா? ஆமா, நான் அவளை சேர்த்து கூட்டிட்டு போ சாப்பிடுறதுக்கு. சரிங்கக்கா. ஏ வேலுமணி, எல்லாம் சாப்பிட போல. சரிங்கக்கா. வேலை ஜோலி எல்லாம் கிடக்கட்டும், முத போய் சாப்பிட போங்க. சரிக்கா சரிக்கா, நான் கிளம்பிட்டேன். ஏன்னா அக்கா கூப்பிடாதுக்கா, வா, ஏழாவது போய் சாப்பிட்டு வந்துருவான். ஏ மேரி, ஏ மரியா, ஏ மேரி, ஏ மரியா. ஏ புள்ளைல, காலமுறை வந்து சாப்பிட சொன்னோம்ல, இன்னும் வராம இருக்கிய வளகாப்புக்கு? இல்லக்கா, அது வந்து ஏன் ஊருனா சண்டை சச்சரவு எல்லாம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? நாம இன்னைக்கு அடிப்போம், நாளைக்கு புடிச்சுக்கிடுவோம், நாளைக்கு ஒன்னா கிடப்போம். பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துருக்கோம், என்ன இருக்கு இதுல? உன் புள்ள என் வீட்டு மருமவா, சம்மந்தி ஆயிட்ட. சண்டை சச்சரெல்லாம் மறந்துடணும். மனுஷனுக்குள்ள இதெல்லாம் என்ன பார்வை? நம்ம என்ன போகும்போது எதாவது கொண்டுட்டா போறோம்? வா, புள்ளைய என் வீட்டுல கொடுத்துருக்க. உன் வீட்டு புள்ள என் வீட்டு புள்ளி ஆகி போச்சுது. என் வீட்டு மகாலட்சுமி ஆயிட்டா. இன்னும் என்ன ஓரமா ஒதுங்கிக்கிட்டு பேசுனதெல்லாம் பேசுனதாவே இருக்கட்டும். வா, வந்து பிள்ளையெல்லாம் ஆசிர்வாதம் பண்ணு ஓடியா. நாளைக்கு உன் பிள்ளைக்கு வளகாப்பு வச்சிருக்கோம், அதை நீ தானே முன்ன நின்று செய்யணும். ஏக்கா, உங்களை நாங்க என்ன பாடுபடுத்திருக்கோங்க, உங்க அசிங்கப்படுத்திருக்கோம், உங்க குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு பிளான போட்டோம். அம்மா, ஊருன்னா அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் போறாம காட்சிகள் ஏதாவது பண்ணு தானே. வாங்க வாங்க, அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க கூடாது. வாங்க, அங்க பந்தி ஆரம்பிச்சாச்சு. நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் இழுத்து போட்டு செய்யணும். நீங்க ரெண்டே உள்ள வைக்கல. அம்மா, அவன் எங்க? உள்ளதான் இருக்காவ. இன்னைக்கு இந்த வளகாப்ப முடிச்சாதான் நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு மறுபடியும் இன்னொரு வளகாப்பு வைக்கணுமே. வாங்க வாங்க, வந்து சாப்பிட வாங்க முத. சரிங்கக்கா. சரிங்கக்காலாம் இல்ல, உடனே கிளம்பி வரணும். வாங்க. இல்ல, உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தணும். கோயிலிய வேற படா படுத்திட்டோம். கோயிலுக்கு செஞ்ச பாவத்துக்கு தான். பாவத்துக்கு தண்டனை உண்டு. நீங்க அனுபவிச்சிட்டிய. ஒத்த புள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்திய. அது உங்க பேச்சே கேட்காம போய் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு, இதுதான் தண்டனை. முடிஞ்சு போச்சு. இம்மா அவன் நல்லா இருப்பா, நீங்களும் நல்லா இருங்க. வாங்க, இனி தேவையில்லாம எதுவும் போட்டு நினைச்சிட்டு கிடக்காண்டா. வாங்க, வந்து ஆளுக்கு ஒரு வேலையை பாருங்க, சாப்பிடுங்க, புள்ளைய வந்து பாருங்க. வாங்க, உங்க பெரிய மாதிரி முத கூட்டிட்டு வாங்க. அவனும் வீட்டுக்குள்ளே தான் கிடக்கானுவேன். அவனுல வீட்டுக்குள்ள வச்சு அடக்கி வச்சதெல்லாம் போதும். ஆம்பளைங்க வீட்டுல வாய் பேசினாதான் வெளி உலகத்துல மரியாதை. அவனுல பேச விடாம நீங்களே வாய் பேசினால்தான் கேவலப்பட்டு வந்து நிக்கிய. ஆம்பளை பேச வேண்டிய இடத்துல பேசணும். வீட்டுக்கு தலைவனா அவன் இருந்தாதான் வீடு மதிப்பும் மரியாதையோட இருக்கும். இல்ல எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், நாம காலை கிளப்பிட்டு நிக்க கூடாது. குடும்ப தலைவிக்கான வேலையை குடும்ப தலைவி பார்க்கணும், குடும்ப தலைவனுக்கான வேலையை குடும்ப தலைவன் தான் பார்க்கணும். அக்காலும் தங்கச்சி ஒரே இடத்துல வாக்கப்பட்டுக்கிட்டு வீட்டுல இருக்க பயில நீங்க கோலையாக்கிட்டிய. உங்க வாய்க்கு பயந்து அவனும் கோலை ஆயிட்டானுங்க. புருஷனை கோலையாக்குனா கோலைக்கு பொண்டாட்டியா தான் இருக்கணும். உன் புருஷனை நீ ராஜாவாக்குனா ராஜாவோட பொண்டாட்டி ராணியா இருக்கலாம். பார்த்துக்கிடுங்க. நமக்குத்தான் வாய் பேச தெரியணும், திமுறையும் ஆணவத்தையும் காட்டக்கூடாது. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்ததுதான் குடும்ப வாழ்க்கை. நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவோம், நீ பொத்திக்கிட்டு இருன்னு அவனை ஒரு மூலையில உட்கார வச்சிய. அவன் சம்பாத்தியம் மட்டும் உங்களுக்கு வேணும். அதிகாரம் பண்றது, ஆட்சியாரம் பண்றது, வீட்டை உங்க கண்ட்ரோல்ல வைக்கிறது, மாமியாரை கொடுமைப்படுத்துறது, நாத்தனார இஷ்டத்துக்கு கொடுமைப்படுத்துறது. அவன் சம்பாத்தியத்துல இவ்வளவு பண்ணிய அக்கள் தங்கச்சி நொறுங்க வந்து சம்பாத்தியம் பண்ணி 2 பேரும். சரி சரி, சொல்லி காட்டினா ஏகப்பட்ட சொல்லி காட்டலாம். பாரு, செஞ்ச பாவத்துக்கு தண்டனையை அனுபவிச்சிட்டிய. ஒத்த புள்ளைய பொத்தி பொத்தி எப்படி இல்லாமோ வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டிய. சிறப்புமா கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைச்சிய. அவன்
சபையில வச்சு இந்த ஊருக்கு முன்னாடி எனக்கு எங்க அம்மா அப்பா வேண்டாம், எனக்கு என் புருஷன் தான் வேணும்னு போயிட்டா. இதுதான் உங்களுக்கு கிடைச்ச தண்டனை. சிம்பிளா கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டா. ஒரு மஞ்சள் கயிறை மட்டும் கழுத்துல வாங்கிட்டு போயிட்டா. இப்பமாவது உணர்ந்து அந்த புள்ள கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழிய பாருங்க. திரும்ப அந்த புள்ள குடும்ப வாழ்க்கையில போய் நீ தான் அதிகாரம் பண்ணணும்னு உங்க புத்தி அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துறாதீங்க. அவன் அழகா இப்ப குடும்பம் நடத்துதான். எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு அந்த பிள்ளை புரிஞ்சு நடக்கு. ஆனா ஒண்ணு, உங்க சில்லாட்டத்தனம் அந்த பிள்ளைக்கு ஒரு பாடமாயி போச்சுது. எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத அந்த புள்ள நல்லா படிச்சுக்கிட்டு, உங்களை மாதிரி பண்ணுனா வாழ்க்கை சீரழிஞ்சிருங்கிறத அந்த புள்ள நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இனி அவ பாட்டு அவ பாத்துக்கிடுவா. புள்ளைய பார்க்க போனோமா, பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செஞ்சோமா, பண்டங்காட்சி செஞ்சா கொண்டு கொடுக்கமா, அதோட நிப்பாட்டிக்கிடணும். இல்லக்கா, எப்போ எல்லாரும் முன்னாடியும் எங்களை ஏறெடுத்து கூட பார்க்காம மாப்பிள்ளை பின்னாடியே போனாலோ அப்பமே புரிஞ்சுட்டு, நாங்க என்னத்தா பொத்தி பொத்தி உள்ள வச்சாலும் ரெக்க முளைச்சா போய் தானே ஆகணும். அவ ரெக்க முளைச்செல்லாம் போகல, நீங்க பண்ண பார்த்ததான் அந்த புள்ள போச்சுது. அந்த புள்ளைக்கு தெரிஞ்சுது நீ உன் புருஷனுக்கு மரியாதையும் பாசத்தையும் கொடுத்துருந்தன்னா அவ உனக்கு கொடுத்துருப்பா. நீ ஏன் நம்ம அப்பா இப்படிதான் நடத்துற, நான் எதுக்கு உனக்கு நடத்தணும்னு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்குத்தான் வீட்டுல இருக்க ஆம்பளைங்களுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறது. கடைசியில அந்த மதிப்பு உங்களுக்கு இல்லாம போச்சுல்ல, அதான் அந்த புள்ள உங்களை மதிக்கவே மாட்டுக்கு. இவனால அது உங்களை என்னைக்கா தேடி வந்திருக்காளா? என் புருஷன் என் குடும்பம் அது அழகா வாழ்ந்துகிட்டு இருக்கு. சரி சரி, எதையும் போட்டு மனசுல போட்டு நினைச்சிட்டு கிடக்காதிய. வாங்க வாங்க, வந்து சோத்தை சாப்பிட்டுட்டு அந்த பிள்ளைக்கு வேலைக்கு செய்ய வேண்டிய எல்லாம் பாருங்க. வாங்க. சரிங்கக்கா, இனியாவது திரும்பி போ, புருஷனையும் கூட்டிட்டு வா. சரிங்கக்கா. ஏக்கா போய் அத்தனை கூட்டிட்டு வாங்கக்கா. சரி, நீங்க போய் குழந்தை கூட்டிட்டு வா, நம்ம சேர்ந்து போலாம். சரிங்கக்கா. இப்படி எல்லாத்துலயும் நிறுத்தி இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏக்கா தப்புதான்க்கா, நாம நம்ம புருஷனை மதிச்சிருந்தா நம்ம புள்ள நம்மள மதிச்சிருக்கோம். நம்ம கிட்டதான் வாய் இருக்குன்னு எல்லாத்தையும் காட்டணும். புள்ள நம்மள மதிக்காம போயிட்டா. சரிக்கா, நாம நம்ம புருஷனை கூட்டிட்டு போவோம். உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு வயசுக்கு வந்த புள்ள ஒரு ஆம்பளை பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்க. ஓ, ஊர் உலகத்துல ஆம்பளே கிடைக்கலன்னு உனக்கு ஏன் தம்பி தான் கிடைச்சானோ? ஊர்லயே பெரிய இடமா அதுன்னு பாத்துக்க, வளைச்சு போட்டுக்கிட்டாலே நீ. இதுக்கு மேல அவள ஒரு வார்த்தை நீ பேசுன, ஊர்லயே பெரிய இடமா எதுன்னு பார்த்து வளைச்சு போட்டிருக்கா. நீனும் வெக்கம் கட்டு அவகிட்ட பல்ல காட்டி கொஞ்சம் கொலாயிக்கிட்டு இருக்க. ஆமா, என்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னு பார்த்தா அந்த புள்ள என்ன பார்த்து விரும்பிச்சு. ஏன்னா ஊர் உலகத்துல வேற பையனே இல்ல பத்தியா, எல்லாம் என்ன பார்த்து அந்த கருவாப்பையில அந்த பிள்ளை கட்டிச்சு. 50 பவுன் போட்டா நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு, 100 பவுன் போட்டதான் போவேன்னு 20 வருஷமா வீட்டுல குத்தச்சு உட்காந்துக்கிட்டு நீலாம் வாய் பேசுத. கூட பிறந்தவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கறமே, பெத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறமேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம நமக்கு சேர வேண்டியது கரெக்டா சேர்ந்தாதான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு இத்தனை வயசானாலும் பிடிவாதமா உட்கார்ந்துருக்க. உன் புத்தி அவளுக்கு கிடையாது. அந்த பிள்ளைக்கு சொத்து சோகனா என்னன்னு கூட தெரியாது. உன்ன மாதிரி 30 வயசுல உட்காந்துருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன பேசுன? என்ன பார்த்து என்ன பேசுன? உன் பாதி வயசு கூட அந்த பிள்ளைக்கு கிடையாது. சொத்து சோகனாலும் என்னன்னு கூட தெரியாது. அதுக்கு பிடிச்சது என்ன மட்டும்தான். என்ன பிடிச்சனால என் பின்னாடி வந்துச்சு. சொத்தை பார்த்து வரல, அதுக்கு என்னன்னு தெரியாது. அம்மா இப்ப அவளுக்கு தோட்டம் தரும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிடும் அவளுக்கு. ஒன்ன மாதிரி புத்தியோட இங்க எல்லாரும் இருப்போம்னு நினைக்காத. இன்னொரு வாட்டி ஏன் பொண்டாட்டிய பத்தி நீ ஏதாவது பேசுன வச்சுக்க. என்னது பொண்டாட்டியா? ஆமா, இன்னைக்கே நல்ல கல்யாணம் பண்ண போற. என்ன பண்ண போற? போதும், உனக்காக நான் பண்ண தியாகம்லாம் போதும். வீட்டு விட்டு வெளியில போகாம சொத்து சொகத்துக்காக கடந்துகிட்டு கிடக்க உனக்காக நான் தியாகம் பண்ணணுமோ? இந்த புள்ள ஒரு வார்த்தை சொல்லுச்சு, 100 பவுன் என்ன 150 பவுன் கூட உங்க அக்கால கொடுத்து கட்டி கொடு, அதுக்கப்புறம் தான் உன் வீட்டுக்கு வருவேனுச்சு. அந்த புள்ளைக்கு இருக்க கோணம் கூட உன்கிட்ட கிடையாது. உனக்கு இப்பவும் அந்த வீட்டை விட்டு போன உனக்கு என்ன இருக்குதா? இன்னும் நமக்கு எவ்வளவு நகை போடுவ, எவ்வளவு நட்டு போடுவோம் நீ காத்துக்கிட்டு இருக்க. ஆம்பளை பையனுக்கு இருக்கதெல்லாம் வலிச்சுக்கிட்டு போயிடணும். நாங்க தேர்ல கட்டு பிச்சை எடுக்கணும். ஏன்னா எங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளையிலே வராது பத்தியா? எல்லாத்தையும் உங்களுக்கே தள்ளிட்டு நான் சும்மா உட்காந்துருக்கேன். உனக்கு 100 பவுன் போடுவேன். என்ன நம்பி ஒரு என்ன பவுன் போடுவேன்? நீ எதுக்குல போடணும்? அவ வீட்ல இருந்து போட்டுட்டு வருவா. அவ வீட்டுல போடணும்னு எதிர்பார்த்து நான் இவளை கட்ட முடியாது. ஏன் பொண்டாட்டி நான் தான் போடுவேன். நான் எதுக்கு அவ வீட்டுல இருந்து எதிர்பார்த்து போடணும்னு கேட்க? எனக்கு தேவை இந்த புள்ளதான். ஒன்ன மாதிரியே சொத்துக்கு ஆசைப்படுவேன் நான் கிடையாது. நான் கொஞ்சம் தான் செய்வேன். என் பொண்டாட்டி சில்லு போல இருக்கா, நான் துக்கிச்சு கொஞ்சம் தான் செய்வேன். வாட்டி 7 வயசாகி வீட்டு விட்டு போக மாட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு உடச்சும் கிடையாது, காதலும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. எங்களுக்கு இருக்குது. நான் கொஞ்சுவேன். இவன் உனக்காகலாம் பாத்துக்கிட்டு என் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் எதுக்கு இருக்கணும்னு கேட்க? என் பொண்டாட்டிய கொஞ்சுவேன், கொலாவேன், மல்லத்துக்கு வச்சு கொஞ்சுவேன்.
அத கேட்க நீ யாருன்னு கேட்க? வயசுக்கு அந்த அக்கலை வச்சுக்கிட்டு உனக்கு கொஞ்சம் கொலாவல. அவ அம்மாக்காரி எவ்வளவு நேக்க பிள்ளை மேய விட்டுருக்கா. இன்னொரு வார்த்தை அம்மா பத்தி ஏதாவது பேச வச்சுக்க. ஏன் அவங்க அம்மா கிட்ட கேட்டு என்ன கதறிச்சாலும் கேட்க. எதுக்கு நீ பெத்தவில இழுக்க? நாம தப்புனா நம்ம தப்பு தான், நம்ம தானே யோசிச்சு முடிவு எடுக்கும். என்ன பெத்தல ஏசன்னு கேட்க. அவ அம்மா இல்ல ஒழுங்கா வளர்த்திருந்தா இவ இடத்துல ஒண்ணு ஆம்பளை பண்ண தேடி வாரா. அப்போ நம்ம அம்மா யாரு? இல்ல என் அம்மா பத்தி ஏதாவது பேசுனா நான் தான் இந்த பிள்ளைய வீட்டுக்கு வரையான்னு கேட்டேன். நான் தான் இந்த பிள்ளை பின்னாடி போனேன். தப்பு நான் ரெண்டு சைடு தப்பு. சும்மா அவ பெத்தவளையே பத்தி பேசிக்கிட்டு இருந்த. என்னாச்சுது? என்ன அக்கால நம்பி என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கிய? பாருங்க வயசு அந்த பிள்ளை, நான் வீட்டுல இருக்கேன். இந்த பிள்ளைய இந்த சில்லட்ட பவில வீட்டுக்குள்ள கூட்டு வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அசிங்கமா இல்ல? நானும் அதுதான் கேட்கேன், உனக்கு அசிங்கமா இல்ல? நீ வாழ வேண்டிய வயசுல இன்னும் இருமாப்பா வீட்டுல குத்தச்சிருக்க. நீ உணர்ச்சிகளை வேண்டான்னு உட்காரும் போது அவன் எதுக்கு அப்படி இருக்கணும்? அவனுக்கும் ஒன்ன மாதிரி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. அந்தந்த வயசுல அது பண்ணுனாதான் அது வயசு, வாழ்க்கை. 8 வயசு வரைக்கும் துள்ளி குதிச்சு விளையாடணும். 8 to 15, 20 காதல் பருவம் எல்லாம் வரும். அந்தந்த வயசுல அனுபவிக்கணும். நீ வீட்டில் இருக்க நகை நட்டு சொத்தெல்லாம் சுருட்டணும்னு வர மாப்பிள்ளையெல்லாம் கழிக்க. எனக்கு இவ்வளோதான் தந்தாதான் நான் போவேன்னு இருமாப்பா உட்காந்துக்கிட்டு இருக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு எதுவுமே கிடைக்காது போலுக்கு இவனை செய்ய மாட்டானுவ, நமக்கு வர வேண்டியது வராதுன்னு இருமாப்பா வாங்கிட்டு தான் போவேன்னு இருக்க. உனக்கு வயசு என்ன பிள்ளை ஆகுது? நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றேன், இனி வர மாப்பிள்ளையாவது ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு வழியப்பாருன்னு சொல்லுதானா இல்லையா? இவனுக்கு மட்டும் லட்சமா வயக்காடு தோட்டம் துறவுன்னு எங்க வீட்டுல கொடுப்பாவ. நான் மட்டும் 50 பொண்ணை வாங்கிட்டு போயிடணும். ஏன்னா இழிச்சவையா, நானும் இந்த வீட்டுல தானே பிறந்திருக்கேன். ஆமா, அவனுக்கு தோட்டம் துறவு எல்லாம் கிடைக்கும் இல்லங்கல. உன்னை கெட்டி கொடுத்தன அவன் பாடு முடிஞ்சிட்டானு கேட்க சொல்லு. அதுக்கப்புறம் உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா? சரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி 100 என்ன 200 பொண்ணு கூட உனக்கு போட்டு கெட்டி கொடுக்காவ. அதோடு நீ அப்படி போயிடுவியான்னு நான் கேட்கேன். சரோஜா சொல்லு, அதுக்கப்புறம் நீங்க வரவே மாட்டியா? உன் தம்பி எந்த வயசுலயும் தொந்தரவு பண்ண மாட்டியான்னு கேட்க ஆரம்பிச்சிடும். கல்யாணம் முடிஞ்ச மாசம் வர்ற பண்டிகை தீபாவளி பொங்கல் அன்னையிலேருந்து அவன் செலவு ஆரம்பிச்சிடும். ஆமா, அசையா சொத்து எல்லாம் ஆம்பளை பிள்ளைகளுக்கு, அசைற சொத்தெல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு. அசைறத பூரா நீங்க தூக்கிட்டு போயிருந்தீல. பண்டம் பாத்திரம் நகை நட்டு சேலை துணிமணி எல்லாம் வாங்கிட்டு போயிருந்திய. அசையா சொத்து அவன் இங்க வாழணுமே இந்த மண்ணுல. அவன் தான் தோட்டம் தரவு பார்த்து இந்த ஊர்ல ஒரு பேர் புகழோட இருக்கணும். அவனுக்கு அசையா சொத்து. ஆமாம்மா, உங்களோட கம்பேர் பண்ணும்போது அவனுக்கு கொஞ்சம் அதிகமாகும். ஆனா அதையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு போயிருவீல. பொங்கலுக்கு பொங்கல் சீர் பண்ணணும், தீபாவளிக்கு தீபாவளி சீர் பண்ணணும், உனக்கு மாசமானா வளக்காப்பு பண்ணணும். கொஞ்சம் நஞ்சமா ஆகும். உன் பிள்ளைக்கு செய்யணும், உன் புள்ள சடங்கான அதுக்கு செய்யணும். நீ 4 பொம்பளை பிள்ளை பார்த்தாலும் அத்தனையும் அவன் செய்யணும். அதுக்கு வளகாப்பு அது இது பாதுகாப்பு சடங்கு வீடு எல்லாம் நொட்டு நொடசு. ஏன் நீ மண்ணை விட்டு போற வரைக்கும் உனக்கு அவன் செய்யணும். அப்போ இதெல்லாம் நீ செய்யண்டா. உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் 200 பவுன் போட்டேன்னு அப்படியே போயிடுவேன்னு சொல்லி நானே அந்த பையன்கிட்ட சொல்லுவேன். கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கிடணும். ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கடான்னு நீயும் நினைக்கணும். தான் அக்காவுக்கு செய்ய வேண்டியதோ தங்கச்சிக்கு செய்ய வேண்டியதோ அவன் செய்யணும் அவனும் நினைக்கணும். அப்படி நினைக்கணும்னா 2 பேரும் உண்மையான பாசத்தோட இருக்கணும். நம்ம அக்கா நல்லா இருக்கட்டும்னு அவன் கூட பறக்கிறது போடணும். அது அவனுக்கு தோணணும். நான் வாங்கிட்டு தான் போவேன் இப்படி இருமாப்புல இருக்கக்கூடாது. சரி, நம்ம தான் இத்தனை வயசு வரைக்கும் இருந்துட்டோம். நம்ம தம்பி எதுக்கு இப்படி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிட்டு அவன் வாழ வேண்டிய வாழ்க்கையை நாசம் பண்ணணும்? நம்ம பாட்டுக்கு இருக்கிறத வாங்கிட்டு போவோம். பிறகு இருந்தா அவன் தருவான். இல்லைன்னா தம்பி நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்திட்டு போறதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. அவன் இப்போ காதலிக்காம எந்த வயசுல காதலிப்பான்? இனி உன்னை கெட்டி கொடுத்து அதுக்கப்புறம் அவன் சாதகத்தை தூக்கிட்டு வீடு வீடா போய் பொண்ணு இருக்கான்னு கேட்டு அது அவனுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஒரு பிடிக்கட்டாலும் வயசு கடந்துட்டேன்னு எவ்வளவு ஒத்திய கெட்டி அவன் விருப்பமே இல்லாம காலம் முழுக்க வாழ்ந்துட்டு அவன் போய் சேரணும். அப்படித்தானே? பொம்பளை பிள்ளைகளுக்கு இவ்வளோ இருமாப்பு ஆவாது, இவ்வளோ பேராசையும் இருக்கக்கூடாது. பொம்பளை பிள்ளைகளுக்கு இறக்க குணம் இருக்கணும். மற்றவன் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிற ஒரு குணம் ஒரு பொம்பளைக்கு இருக்கணும். அப்பந்தான் அவன் நல்லா இருப்பா வாழ்க்கையில.
ஒழுங்கா பாத்துருக்க மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு வழிய பாரு. அப்போதான் தம்பின்னுட்டு திரும்ப இந்த வீட்டுக்குள்ள நீ உரிமையோட வர முடியும். இப்படி அடிச்சு புடிச்சு வாங்கிக்கிட்டு அவன் கெட்ட போற புள்ளைய அசிங்கமா பேசிக்கிட்டு இருந்தானா நாளைக்கு நீ வந்தனா அவன் உனக்கு கஞ்சி கூட ஊத்த மாட்டான். வெளியில போன்னு தான் சொல்லுவா. வேற நீ இப்படி இருந்தா அவ அப்படிதானே இருப்பா. இப்போ அந்த புள்ளைக்கு நீ எப்போ வீட்டெடுத்து தொலைவன் தான் இருக்கும். ஏன்னா நீ படுத்துற பாடு அப்படி இல்ல. அவ உன்னோட சின்ன பிள்ளை தானே. சொன்ன மாதிரி அந்த பிள்ளைக்கு உன் வயசு பாதி வயசு தான். அது ஒரு பிள்ளையா பாப்பியா? என் தம்பி கூட நல்லா வாழமா வைப்பேன்னு பேச சில்லாட்ட. அது என்ன பேச்சு? அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் காதலிச்சா சில்லாட்டையா? அந்தந்த வயசுல அது வரதான் செய்யும். உன் தம்பியும் நல்ல பிள்ளை தான் தேர்ந்தெடுத்திருக்கான். அந்த புள்ளியும் நல்ல புயல தான் தேர்ந்தெடுத்திருக்கு. கரெக்டான தேர்ந்தெடுத்தல். இதுதான் சரியான தேர்வு. உன் தம்பியும் ஊதாரி மாதிரி சுத்திட்டு வரல, அந்த புள்ளியும் கண்ட மாதிரி சுத்துற புள்ள இல்ல. அது கரெக்டான வயசு. வார மூத்தத்துல கல்யாணத்தை பண்ணிட்டு போறதுக்கு வழிய பாரு. இல்ல டேனியலே, வளங்க பந்தி ஆரம்பிச்சுட்டு பரிமாறதுக்கு ஆள் இல்ல. தியாடி வந்தா நீங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. பாருங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா. சரி சரி, சத்தம் போட்டிருக்கேன், சரியாயிருவா. வா. இவ திருந்துவா நினைக்கீலோ? திருந்துறவா எதுக்கு இப்படி போறா? செல்ல வேறு சென்ம புத்தி அப்படித்தான், திருத்தவே முடியாது. நீ தான் உன் வாழ்க்கைய பார்த்துக்கிடணும். என்ன ஆனாலும் சரி, அவளை கரையத்துக்கு வழிய பாரு. இல்லைன்னா நீ பாட்டுக்கு கல்யாணத்தை பண்ணி வாழை அவ தானா போயிடுவா. வெக்கப்பட்டு அவமானப்பட்டாது போயிடுவா. ஆமா, இவளுக்காக நீ தியாகம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு அளவுக்கு தான் தியாகம். நீ வர முத்தத்துல இந்த பிள்ளை கட்ட தாலியை கட்டி குடும்பம் நடத்துறதுக்கு வழிய பாரு. சரிங்க. இது சரியான பக்குவம். நீ வேலை வெட்டி பாக்குற பையன், நீ ஒண்ணு சின்ன பையன் இல்லையா? அந்த பிள்ளைய வச்சு பாக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குல்ல? தைரியம் இருக்கு. பரவாயில்ல ஏடி, உனக்கு மேல நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை இருக்கு. ஆனா அவளை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பாத்தில எப்படி பயப்படுதானே? அது சின்ன பிள்ளைல அவ முறைச்சா எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. அப்புறம் அவன் என்ன செய்வா? சரி, நான் சொல்லதை கேளு. வார மூத்தத்துல நல்ல நாள் இருக்கு. நான் உங்க அம்மையை அப்பா பார்த்து நான் பேசிட்டு போறேன். சம்மதிச்சா சம்மதிக்கட்டும், இல்லைன்னா அந்த புள்ள கூட வாழ தாலியை கட்டிட்டு வாழ வழிய பாரு. நான் அதுதான் பண்ண போறேன். பிறகு நீ வாழதை பார்த்துட்டு உன் பிள்ளைய பார்த்தனா அவமானம் தாங்க முடியாம போயிடுவா. கிடைச்ச மாப்பிள்ள பொதுந்து பிறகு போவா. சரிங்க. செய்யல வா, அங்க பந்தி வச்சாச்சு. வா, நேராவது. எடி நீ வா. சரி சரி, ரெண்டு பேரும் வாங்க. சரிங்க. பிள்ளைகளுக்கு காலகாலத்துல எதை பண்ணணுமோ அதை பண்ணணும். என்னத்த சொல்ல, பிள்ளைகளுக்கு எங்க அதெல்லாம் புரியுது. பிள்ளைகளுக்கு 21 வயசு 23 வயசு தான். அதுக்கு மேலாம் வைக்க கூடாது. அதிகபட்ச வயசே அவ்வளவுதான். பிள்ளைகள் வாழண்டாமா, அந்தந்த வயசுல தானே வாழ முடியும். சொன்னாலும் பட்டி காடுங்கிறது, இல்லைன்னா வயசு கிளவிங்கிறது. நம்ம வாழ்க்கையை சொல்லுதான், அது தெரியாது. பிறவுதான் தெரியும். காலம் போனதுக்கப்புறம் ஐயடா அப்படாங்க வேண்டியது. பொம்பளை பிள்ளைகள் 21 23 வயசுல முடிக்கணும். பயல்வளுக்கு 25 வயசு தான். அதுக்கு மேலாம் தாக்கு பிடிக்காது. ஒழுங்கா கல்யாணத்தை பண்ணி வைக்க வழிய பாருங்க.